உமா தயாராயிட்டாளா? அவங்களாம் வந்துருவாங்க, நேரம் ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, ஆனந்த் ரெடி ஆயிட்டாளா? இன்னும் தயாராகலையா? வீட்டு வேலையில கூட உதவி பண்ணாம எல்லாத்துலயுமே அவசரம் தான். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆனந்திய கொஞ்சம் பொறுமையா சொல்லி கூட்டிட்டு வாங்க, புரியுதா? சரிங்க நீ. சண்டை போடாதீங்க. மீனாட்சி அக்கா, ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோடனே சுட சுட காஃபி போட்டு உமா கையில கொடுத்து விட்டுறலாம். சரி சரி. ஏங்க நீங்க எல்லாம் ஜொலிக்கிறீங்களே, என் தங்கச்சி உமா ரெடி ஆனாளா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அவ வழக்கமா 8 மணிக்கு எழுந்திருச்சு அழுக்கு நைட்டியோட காஃபி வேணும்னு சொல்லிட்டு வந்து நிப்பா. இன்னைக்கு என்னடானா வழக்கத்துக்கு மாறா 5 மணிக்கே எழுந்திருச்சு 10 வாட்டி ஹேர் ஸ்டைல் பண்ணி 10 புடவை எடுத்து வச்சு எதை செலக்ட் பண்ணலாம்னு பாக்குறான்னா பாருங்களேன். மீனாட்சி, மீனாட்சி, என்னம்மா? எல்லாம் தயார் பண்ணிட்டியாமா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்தம்மா நான் போறேன். போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வாப்பா. எடுத்துட்டு வாங்க. வைஜெயந்தி, உமா ரெடி ஆயிட்டாளா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. சீக்கிரம் அவர் ரெடி ஆயிட்டாளான்னு போய் பாரு. அம்மா, ஏற்கனவே 1 ஹவருக்கு முன்னாடியே சாந்தி போயிருக்கா. இப்போ வைஜெயந்தி போனானா இன்னும் 1 ஹவர் ஆகும். பரவாயில்லையா? மீனாட்சி அக்கா, இந்த வயசுல தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் புருஷன் குழந்தைன்னு வந்துட்டா இதெல்லாம் பண்ண முடியுமாக்கா? அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே, சரவணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? சரவணா, போங்க போங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ராஜசேகரா, இவர்தான் பொண்ணோட கடைசி அண்ணன் சரவணன். வணக்கம் சார். வணக்கம். பார்க்க அப்படியே ஸ்டைலா ஹீரோ மாதிரி இருக்காருன்னு நினைச்சிடாத. உமா கண் கலங்குற மாதிரி பண்ண உன்ன கதி கலங்க வச்சிருவாரு. நிஜத்துல வில்லன்டா. என்ன சிவஞானம் சார்? அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல சார். என்ன தம்பி நீங்க? அண்ணே சொல்லுவாரு டப்பு டப்புன்னு கோவம் வரும்னு. தமாசுக்கு தான்ப்பா சொன்னேன். பொறாமையா இருக்குங்க. இத்தனை அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரே கடைசி தங்கச்சி. நீங்க பயங்கரமா தாங்குவீங்க போல. ஆமாங்க, எங்களுக்கு அவனா ரொம்ப உயிர். உங்க வீட்ல எப்படி இருந்தாலோ அதே மாதிரி ராணி மாதிரி வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வர சொன்னா நான் வரமாட்டேன், இங்கே நல்லா இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு இருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள வாங்க. வாப்பா, வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. சந்தோஷம். ஊர் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு கிடைக்கணும். அது எப்படிங்க? எப்படி நாங்க வராம இருக்க முடியும்? சிவஞான வீட்டு விசேஷம்னா தனி விசேஷம் தான். அதுவும் எம்எஸ் சில்க்ஸ் வீட்டு விசேஷம்னா ரெட்டிப்பு சந்தோஷம் தான். தானே வைஜெயந்தி? அன்னைக்கு பார்க்க முடியல. அம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேங்க. மாசமா இருக்கிறது இந்த மருமகளும் தானே? ஆமாங்க. வைஜெயந்தி ஆனந்தி 2 பேருமே அம்மா ஆக போறாங்க. ரொம்ப சந்தோஷம். 2 பிள்ளைகளும் ஒரே நேரத்துல தொட்டில் ஆட்டுற சந்தோஷம் இருக்கே அப்பா. எங்க அக்காவுக்கும் இப்படித்தான். ஒரே பிரசவத்துல 2 குழந்தைங்க. அது அழுதா இது ஆளும். இதுக்கு உடம்பு சரியில்லாம போனா அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். அப்பப்பா, வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்கும் பாத்துக்கிடுங்க. ஆனந்தி, வைஜெயந்தி, இன்னும் ஒரு 7 மாசம் கழிச்சு நாங்க வந்தா கண்டுக்கவே மாட்டீங்க. வெறும் குழந்தைங்களை கவனிக்கவே உங்களுக்கு சரியா இருக்கும். ஆமாங்க, குழந்தைங்க வீட்ல இருந்தா வீடே கலகலப்பா தானே இருக்கும். அதான முழுமையான சந்தோஷம். சரி சரி, முதல்ல மருமக பொண்ணை காட்டுங்க. வந்ததுல இருந்து பெருசுங்களே பேசுதுங்க. பொண்ணை கண்ணுல காட்டலன்னு பையன் டென்ஷன் ஆயிர போறான். அதுவும் கார் சத்தம் கேட்டுச்சே, இவ்வளவு நேரம் என்ன கூப்பிடாம இருக்காங்களேன்னு பொண்ணு டென்ஷன் ஆகி ஓடியாந்துற போகுதுங்க. எப்படி சார் உங்களால எப்பவுமே இப்படி ஜாலியா இருக்க முடியுது? அதுவா, அது சிதம்பர ரகசியம் மாதிரி, சுப்பிரமணிய ரகசியம். நாம எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டோம். அதான் இவ கூட கேப்பா, ஏங்க இவ்வளவு திட்டுறனே
உங்களுக்கு கோவமே வரலையான்னு கேட்பா. சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஆயுசும் கூடும், சுகர் பிரஷர் எதுவுமே வராது. சரியா சொன்னீங்க. நோய் இல்லாத வாழ்க்கை தானே முக்கியம், காசு பணமா முக்கியம் சொல்லுங்க. சிவஞான சார், இன்னும் 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க தனியா மீட் பண்றதுக்கு பிளான் போட்டாலும் போட்டுருவாங்க. அப்பா சும்மா இருங்கப்பா. மீனாட்சி போய் உமாவை அழைச்சிட்டு வாமா. சரிம்மா. உமா இந்தா வாங்கிக்கோ, கொடு. அண்ணே இந்தாங்க. டேய் ராஜா, பொண்ணு நல்லா பாத்துக்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் சரியா பார்க்கல, நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னுட்டு என் பேர்ல பழிய போடக்கூடாது. அட நீ ஒண்ணுமா நம்ம காலம் மாதிரி நினைச்சியா? பொண்ணு காப்பி கொடுக்கும் போது பார்த்தாதான் உண்டு, அதுக்கப்புறம் தாலி கட்டும் போதுதான் பாப்பாங்க. இப்ப எல்லாம் பொண்ணு பார்த்த கையோட காஃபி டேக்கு போயிடுறாங்க. அது ஏதோ ஒரு புக்கு சொல்றாங்களே பா, அதுக்கு பேர் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்பா. அதான் தினம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்களே. நீ ஒண்ணு என்னம்மா, நான் சொல்றது கரெக்டாம்மா? தம்பி, நீங்க உமா கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. அண்ணி சும்மா இரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அடடே சரிதான், எல்லாரும் வந்தாச்சு போலயே. நான் வர்ற கூட எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சா? என்னன்னு சொன்னீங்கன்னா அப்படியே கிளம்பி போயிடும்ல. ஐயோ என்னன்னு, இப்பதான் அவங்க வந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவே இல்ல. அப்படியா? சரி சரி, அப்போ உட்காந்து பேசுவோம். நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்த நேரம் தான் சரியில்லை. நான் வரும்போது இப்படித்தாங்க தாம் தூம்னு வரவேற்பு அமர்க்கணமா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு பேசி அப்படியே ஆகாசத்துல கொண்டு உட்கார வச்சாங்க. நாளாக நாளாக கழுது தெரிஞ்சு கட்டெருமான கதை தான். மாப்பிள்ளை மரியாதையெல்லாம் தெரிஞ்சு அதில் பாதாளத்தை கொண்டு தள்ளிட்டாங்க. போனது போல வந்தாராம் புது மாப்பிள்ளைன்னு நீங்க கேள்விப்பட்டதுண்டா? என்னங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. நிச்சயம் பண்ற இடத்துல கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய், நான் ஒன்னும் குறை சொல்லலடி. நான் என்னோட அனுபவங்களை புது மாப்பிள்ளை சொன்னேன் இல்லையா? அப்புறம் நாளைக்கு என்கிட்ட வந்து, ஏங்க நீங்க அந்த வீட்டுல மூத்த மாப்பிள்ளையா இருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லல, எந்த ஒரு அறிவுரையும் சொல்லு, அவர் வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதுக்கு அதான் சொன்னேன். சார், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன நிச்சயத்தை ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அதான் மாப்பிள்ளைக்கு கோவம். மாப்பிள்ளை இவர்தான் எம்எஸ் சில்க் சுப்பிரமணியம், இவங்க அவங்க ஒய்ஃப் காமாட்சி. அதான் வைரவன் சாரை பத்தி தெரியாதா என்ன? பல தொழில் பண்ணாலும் இந்த முடுக்கும் மிடுக்கும் அவர் அடையாளமே வரன் வைரவன் தானே. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஓலைய வாசிச்சுட்டு பாக்குவத்திலே மாத்திக்கலாம்.
அம்மா சொல்றது சரிதாங்க. பேசிக்கிட்டே இருந்தா நல்ல நேரம் போயிருங்க. ஆ ஐயா நிகழும் மன்மத ஆண்டு வைகாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எழுதிய சுபமுகூர்த்த பத்திரிகை காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் தாலுகாவில் உள்ள வேணுகோபால் கனகம் தம்பதியரின் இளைய மகளும் சிவஞானத்தின் தங்கையுமான செல்வி உமாவுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெதமலூர் தாலுகா சுப்பிரமணியம் காமாட்சி தம்பதியினரின் மகன் செல்வன் ராஜசேகரன் ஆகியோருக்கும் உகந்த நன்னாளில் சுபமுகூர்த்தம் செய்து கொள்ள கடவுள் அருளால் பெரியோர்கள் முன்னிலையில் இரு தரப்பினரும் சம்மதித்து நிச்சயம் செய்து கொள்கிறோம். இப்பொழுது இருவரும் நிச்சயதாம்பூலம் மாற்றிக்கொள்ளலாம். ஹலோ, எப்போ? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சரி, இதோ வரேன். இதோ கார்ல வந்துடுறேன். சார் என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? சிவஞானம் சார், ஊர்ல எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க. அவசரமா போக வேண்டியிருக்கு. எப்ப சார் இறந்தாங்க? இப்பதான் சார் போன்ல சொன்னாங்க. அதான் போன் வந்துச்சு. அம்மா கிளம்புமா, கிளம்பு. எங்க கொஞ்சம் இருங்க. தட்ட மாத்திரங்கிற. வா போலாம், வாடா. என்னங்க என்ன நடக்குதுடா? ஐயோ, அம்மா, அம்மா. சரவணா, மீனாட்சி, என்னம்மா இதெல்லாம்? கடைசி நேரத்தில் எல்லாம் உமா பானு போன் அடிக்குது பாரு. ஹலோ ஆனந்தி, சொல்லு. பானு அக்கா, இன்னைக்கு உமா நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுக்கா. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எப்போ? இப்பதான்க்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. தட்டு மாத்திக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கக்கா. திடீர்னு அவங்க ஊர்ல இருந்து துக்க செய்தி ஒண்ணு வந்துருச்சு. சரி, அதனால அவங்க கிளம்பி போயிட்டாங்கக்கா. வீட்ல எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்கக்கா. சரி, மீட் பண்ணும்போது பேசிக்கலாம். சரிக்கா. உனக்கு எப்படி இருக்கு ஹெல்த் எல்லாம்? நல்லா இருக்குக்கா, பரவாயில்ல. சரிம்மா, டேக் கேர். மீட் பண்ணலாம். ஓகே, பை. யார் பானு போன்ல? ஆனந்திமா. என்னவா? இல்ல, கன்சீவ் ஆயிருக்கால, அப்பப்போ மீட் பண்ணி பேசுவோம். அவ பாவங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிப்பா. அது சரி, இப்போ என்னவா? உமாக்கு பார்த்தாங்கல்ல மாப்பிள்ள, MS சில்க்ஸ், கோடீஸ்வரர், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்காரு. ஃப்ளைட்லயே தான் சுத்துவாரு. அதுக்கு என்ன இப்போ? இப்ப ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சாம். என்னம்மா, என்னாச்சு? உமாக்கு நிச்சயம் பண்ணாங்கல்ல MS சில்க்ஸ், அவங்க நிச்சயதார்த்தத்தை பாதிலேயே நிறுத்திட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதான் ஆனந்தி ஃபோன் பண்ணி இப்போ இன்ஃபார்ம் பண்றா. என்ன காரணத்துக்காக கல்யாணத்தை நிறுத்தினாங்களா? அதெல்லாம் சரியா தெரியலம்மா.
நிச்சயம் பண்ண வந்திருந்தாங்களா? அப்போ மாப்பிள்ளையோட யாரோ தூரத்து சொந்தமா ஒன்று விட்ட பாட்டி போல இருக்கு. அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தப்போ பாதியிலேயே எந்திரிச்சு போயிட்டாங்களாம். எல்லாமே இப்படிதான் நடக்குது. எதுவும் சரியா நடக்கும்னு தோணல. இதெல்லாம் எப்படி ஆச்சுங்கிற? எல்லாம் நம்ம கைங்கரியம் தான். மச்ச வீட்டுக்காரன் வந்த வழியே ஓடி போயிட்டேன். குச்சி வீட்டுக்காரன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்ன லட்சுமி, மேட்ரு புரியுதா? நம்ம வேண்டினதெல்லாம் விவரமா நடக்குதுல, அத்தனை பவரு. இதே மாதிரி உன் மனச நினைச்சதெல்லாம் நீ நினைச்ச மாதிரி எல்லாம் எசக புசுக்கெல்லாம் நடக்கும். விபூதி மந்திரம் பார்த்து பார்த்து சொல்லும், சாமி காட்டும். ஆனா உருட்டுமான ஊருக்குள்ள பழமொழி சொல்லுவாங்க. இந்த சாமி பயங்கர பவரு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஒன்னும் புரியல. அந்த வீட்டுல நடக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒண்ணும் இல்ல பானு, உன்னை கெடுதல் பண்ணவங்க யாரும் நல்லா இருக்க கூடாது. அவங்க மனசாட்சி படி நல்ல தண்டனையா கொடு, என் பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுன்னு நானும் சின்ன பொண்ணும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டோம்ல, அதைத்தான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எப்படி பானு? என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சுன்னு நாங்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இங்க உட்காந்துருக்கணும். அவங்க மட்டும் ஊரை கூட்டி மேலங்கொட்டி சீரும் சிறப்புமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்களா? அவங்க மட்டும் ஊரை கூட்டி மேலங்கொட்டி சீரும் சிறப்புமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்களா? மா, அவங்கள பத்தி நமக்கு எதுக்கு? அடுத்தது நம்ம வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காம போனா என்ன? அவங்களுக்கு நமக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சும் போயிடுச்சு, அறுத்து விட்டாச்சு. இனிமேல் அவங்கள பத்தி பேச்சு இங்க வேண்டாம். எங்க இனிமே கல்யாணம் நடந்த மாதிரிதான். இந்த ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ பேசி குழப்பம் பண்ணி தடைப்பட்டு போச்சு. ஏதோ நீங்க பெரிய மனசு பண்ணி சாட்சி சொல்லிட்டு வந்துட்டீங்க. வேற யாராவது இருந்தா பெத்த பொண்ணு நடந்ததுக்கு நொக்கி புட்டு வந்திருப்பாங்க. நீங்க தான் வஞ்சத்தை நெஞ்சில வச்சுக்காம நல்லதை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆனா அன்னைக்கு எழுதுனவன் அழிச்சு எழுதுவானா என்ன? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அவர் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வாழ்ந்தாலும் வாழட்டியும் என் பொண்ணுக்கு என்ன ஆக போகுது? உங்களுக்கு எப்பவுமே பொண்ணை பத்தி நினைப்பு தானே, பிள்ளைய பத்தி நினைக்கவே மாட்டீங்களா? நாம நிறுத்தி நிக்காத கல்யாணம் தானா நிக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா இடையில நம்ம வந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. வெக்கமால உனக்கு சோத்துல உப்பு போட்டாலும் திங்கிற. எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொல்லணும் எதுவுமே இல்லாம உன்னால புள்ளன் எப்படிதான் பெத்த எனக்கு தெரியலடா. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு, நம்ம வீட்டுல வந்து மாப்பிள்ளை கேட்கலையாப்பா? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. அந்த பையன் இன்னொரு மாப்பிள்ளை, ஆனா உன்ன வந்து மாப்பிள்ளை கேட்பான்னு கடவுளோட நினைச்சு பார்க்காத. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இளங்கோ, அந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. நீ புது சாப்டர் ஓபன் பண்ணலாம்னு நினைக்காத. அப்படியே அவங்க வந்து மாப்பிள்ளை கேட்டாலும் this will not happen. Okay? Mind that. ஐ பானு, என்ன அருவு கட்ட அம்மா, ஏதோ சொல்ல வந்தியம்மா? ஒன்னும் இல்லடா. கண்டாங்கி சேலை கட்டி கை நிறைய வளையல் போட்டு, கண்டாங்கி சேலை கட்டி கை நிறைய வளையல் போட்டு, கண்டாங்கி சேலை கட்டி கை நிறைய வளையல் போட்டு, தாலி கட்டும் நாளே எண்ணி, தாலி கட்டு நாளே எண்ணி ராப்பகலாம் இருந்தேன் தான. தம்பி, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியல. போற போக்கு பார்த்தா உங்களை தான் நான் கல்யாணம் பண்ண போல இருக்கு. தப்பா எடுத்துக்காதப்பா. வேலை வெட்டி இல்லாதவங்கள நான் கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல. என்னது? முறைக்காத, யோசனை பண்றேன். போறீங்களா? போங்க. தாலி கட்டு நாளே எண்ணி ராப்பகலா தவம் இது தொலை தாங்க முடியும்.
ரொம்ப அநியாயமா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் இருந்திருந்தா நிச்சயம் முடிஞ்சிருக்கும். அவங்க பாட்டுக்கு சாவு செய்தி அது இதுன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அம்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்டா இந்த கடவுள் நம்ம வீட்டுக்கு மட்டும் இப்படி சோதனை மேல சோதனை கொடுக்கறாரோ தெரியல. அக்கா நீங்க எதுக்குக்கா ஃபீல் பண்ணணும்? அவங்க தான் நம்ம பொண்ணை மிஸ் பண்ணதுக்காக ஃபீல் பண்ணணும். 70-80 வயசு கிழவி செத்து போனதுக்கெல்லாம் நிச்சயம் பண்ணாம எழுந்து போறாங்கன்னா அவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? அதுவே இப்பவோ அப்பவோன்னு இழுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அது மண்டைய போட்டதுக்கெல்லாம் நம்ம பொண்ணு நிச்சயம் பண்ணாம பட்டு எழுந்திருச்சு போறாங்க. கொஞ்சம் கூட இங்கிதமும் தெரியல, பண்பும் தெரியல. இந்த மாதிரி இடத்துல பொண்ணை கொடுத்துட்டு நாம என்ன பண்றது? நல்ல மனசுக்காரங்களா இருந்தா வந்த செய்தியை கூட மறைச்சு எல்லார்கிட்டயும் நாசுக்கா பேசி வெத்தலை பாக்க மாத்திக்கிட்டு ஓலை வாசிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா நிதானமா சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவங்கள பார்த்தா நம்ம பொண்ணை நல்லா வச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. என்னங்க நீங்க எப்பவும் உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை மட்டும் பேசினா எப்படி? அங்க உயிர் போயிருச்சுன்ற செய்தி வந்தது, அத பத்தி கவலையே இல்லாம உங்க பொண்ணு தட்டு மாத்துறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எப்படிங்க ஊர்ல மத்தவங்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு மட்டும் தனி சட்டமா? நானே இருந்திருந்தா கூட எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா நிச்சயமா நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். அது டைமிங்ல நடந்து போச்சு. இங்க நாதஸ்வரம் ஊத வேண்டிய டயத்துல அங்க சங்கு ஊதிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அவங்க நேரம். என்னதான் வரவங்க சரியா இருந்தாலும் நம்ம ராசின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஆட்டி படைக்குதே. அவங்க ராசி பலனை பத்தி நீ பேசுறியா? உன் கல்யாணத்துல நடந்த விஷயத்த கொஞ்சம் நினைச்சு பாரு. நடக்குமா நிக்குமான்னு தடுமாறி தாலி கட்டுற நேரம் வரைக்கும் தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பேச வந்துட்டா பெருசா. நீ எல்லாம் எப்பவுமே உன் கதையை மறந்து போயிடுவியா? அடுத்தவங்க முதுக பார்த்து அழுக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி உன் முதுக துடைக்கணும். அது சரி, கஷ்டமோ நஷ்டமோ கடைசியில எங்க வீட்டுல பண்ண புண்ணியத்தினாலதான் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு வந்து இப்ப புள்ளையும் சுமந்துட்டு இருக்கேன். யாரோட வயிற்றுச்சலையும் நான் கொட்டிக்கல. அந்த பானோக்காட அண்ணன் எவ்வளவு நல்ல மனுஷன். உங்க பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு. என்னென்னமோ பண்ணாரு, அத உதாசீனப்படுத்தினீங்க. நல்ல தங்கமான சம்பந்தம். அவரு நல்ல ஆளு, வெள்ளை வெள்ளைன்னு நடிகர் மாதிரி இருந்தாரு. நீ என்னம்மா நீ அந்த குடும்பத்தை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்க? அதான் எங்க அண்ணனே வேணான்ட்டு ஒரேடியா அத்து விட்டுட்டு விவாகரத்து வக்கீலு கோர்ட்டுன்னு படியேற வச்சுட்டாங்கல்ல. இன்னும் அவங்க வீட்டு சம்பந்தம் நமக்கு இருக்கு. சொல்லுங்க, இனிமே அந்த விஷயத்தை பத்தி தயவு செய்து இங்க பேசாதீங்க. சும்மா மாப்ள, பொண்ணு பாக்குறதுக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஒரு சில வரமுறை இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி புரோக்கர் இருக்காங்க. எங்கள மாதிரி ஆளுட்டு அதை கொடுத்துருந்தா கட்டா இருக்கிற மாப்பிள போட்டோல இருந்து ஒரு 10 போட்டோ செலக்ட் பண்ணி அதுல ஒரு 5 போட்டோ ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து அதுல ஒரு 3 பேர்த்த குடும்பத்தோட உட்கார வச்சு பேசி பார்த்து அதுல ஒருத்தர் செலக்ட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கோம். ஏங்க எங்களை மாதிரி ஆள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் கால் மேல கால் போட்டுக்கிட்டு கேட்டரிங் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற வரைக்கும் போயிருக்கலாம். இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. ஹலோ, யாரு? புரோக்கர் வந்து சம்பந்தம் பேசிதான் கல்யாணம் முடிக்கணும்னு இந்த கைராசி குடும்பத்துக்கு அவசியம் இல்ல. இங்க பொண்ணு கொடுக்கவும் பொண்ணு எடுக்கவும் கொடுத்து வச்சிருக்கணும். 1000 மாப்பிள்ளை தேடி வருவாங்க. இது கூட நாம தேடி போன சம்பந்தம் கிடையாது. அதுவா வந்த சம்பந்தம் தான். அவங்களே வந்து வழிய கேட்டாங்க, நாம பேசணும், அவ்வளவுதான். இப்ப அவங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு, விட்டுருவோம். அதுக்காக நம்ம பொண்ணு மேல குறை இருக்குன்னு ஆயிடுமா? அதோட இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நடந்த 3 கல்யாணத்திலயும் குழப்பம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில எல்லாமே நல்லபடியா தானே முடிஞ்சது. அதே மாதிரிதான் எங்க உமா கல்யாணம் சும்மா ஊரே பாக்குற மாதிரி தடபுடலா நடக்கும். எது இனிமேவா?